ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சொரக்காய் இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த சொரக்காய் கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டும் கூட்டு செய்யலாம், பாசிப்பருப்பு போட்டும் கூட்டு செய்யலாம். ரெண்டு பருப்புமே டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டு தான் கூட்டு செய்ய போகிறேன். இப்போ நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீர் சத்து நிறைய இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் இந்த கூட்டு செஞ்சு சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் எல்லாம் நம்ம இந்த கூட்டெல்லாம் சாப்பிட்டோன்னா நீர் சத்து நிறைய இருக்கும். இது மேரக்காலம் நல்லது. இதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதை ஒரு தடவை கழுவிக்கலாம். இந்த பாசிப்பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இது வெந்து வரணும், நல்லா வேகட்டும். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் டைம் எடுக்கும், ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. ரெண்டுமே சீக்கிரம் குயிக்காக வேகிறது தான். சொரக்காவும் பாசிப்பருப்பும் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ இந்த தேங்காய் கீற்று போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுக்கலாம். சாதாரண கத்தியில் எடுக்க முடியாது. இது தேங்காய் மட்டும் எடுக்கிறக்காக இந்த கத்தி. இதெல்லாம் அந்த காலத்தில் கடையிலெல்லாம் இப்படி தான் கீற்று போட்டு கொடுப்பாங்க. இப்போ அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. ஒரு சில்லு இருக்கும். 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன், 3 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். இதை நல்லா அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சொரக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு, இறக்கி வச்சாச்சு. இப்போ வடை சட்டி வச்சு 2 ஸ்பூனு கடலெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு வெடிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் சொரக்காய் வேக வைக்கல, உப்பு போடலை. இதில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேக வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் வாசம் போட்டு, இந்த மஞ்சத்தூளும் எதில் எடுத்தாலும் சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப நல்லது. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை இதில் போட்டுடலாம். அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றிடலாம் அந்த தண்ணியை. இந்த தண்ணி ஊற்றினால இதெல்லாம் கொஞ்சம் வற்றி ட்ரை ஆகட்டும். இது பச்சை வாசல்லாம் போகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சொரக்காவும் பாசிப்பருப்பும் வேக வச்சதிலும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ அதை எடுத்து ஊற்றிடலாம். ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொலன்னு வரட்டும். இது கொஞ்சம் தண்ணி இருக்குது, கெட்டியானதுக்கப்புறம் இறக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகிட்டு வந்துட்டுருக்குது. இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தாட்டி பண்ணி பாருங்கள். இந்த ஒரு நேரம் செஞ்சு பாருங்கள். ஒரு நேரத்துக்கு சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. 2 நேரம் வச்சா தான் சாப்பிட மாட்டாங்க. ஒரு காய் வாங்கினா கரெக்டாக இருக்கும் இந்த கூட்டு பண்ணுறக்கு. இது புளிக்குழம்புக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.